எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளான் பற்றி ஃப்ரீப்பாக பார்க்கலாம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு கரெக்டான சேலரி கொடுக்கணும், அதே நேரத்தில் இன்சென்டிவும் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்சென்டிவ் சேலரியும் கொடுக்குறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் எஃபிஷியன்சியை யூஸ் பண்ணி எமர்சன்ஸ் ஒரு பிளான் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளான். இந்த பிளானை பொறுத்தளவில் ஒரு எம்ப்ளாயி வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாருனா ஸோ அவருக்கு வந்து இன்சென்டிவ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் எம்ப்ளாயி ஒரு ஜாப் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாரு. ஸோ ஒரு 8 மணி நேரம் டைம் எடுக்கிறாருன்னா அந்த டைமில் இப்போ ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி எவ்வளோ எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பொறுத்து தான் வந்து அவரோட எஃபிஷியன்சி இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவில் ஒரு எம்ப்ளாயி 67% எஃபிஷியன்சி வச்சுருக்கிறாருன்னா ஸோ அதிலிருந்து அவருக்கு வந்து போனஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கம்மியாக வந்து எஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா போனஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளானை பொறுத்தளவில். ஸோ அதே போல் அவரோட எஃபிஷியன்சி 100க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ஒவ்வொரு எஃபிஷியன்சி இன்க்ரீஸுக்கும் ஒரு பெர்சன்டேஜ் போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அலோட் ஃபார் த ஒர்க் பை ஆக்சுவல் ஹவர்ஸ் டேக்கன் பை த ஒர்க்கர். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்னால் ஸோ ஒரு நாளில் அவர் வந்து எவ்வளோ டைமில் வந்து ஜாப்பை செஞ்சு முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 ஹவர்னு வச்சாச்சுன்னா ஸோ ஆக்சுவல் ஹவர்னால் அவர் வந்து ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அந்த எம்ப்ளாயி எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு 6ன்னு வச்சாச்சுன்னா 8/6. ஸோ இதுதான் அது ஒர்க்கரோட எஃபிஷியன்சி. ஸோ 8/6 போட்டாச்சுன்னா 1.3 வரும். ஸோ 1.3 வந்து அது பெர்சன்டேஜில் மாற்றும்போது 103% மாறும். ஸோ அந்த எம்ப்ளாயோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 103%. ஸோ 103% வந்து எஃபிஷியன்சி அவர் அந்த எம்ப்ளாய் வைக்கும்போது அவருடைய போனஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா 23% போனஸ் வந்து அவருக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். ஸோ இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சுன்னா அவருடைய டோட்டல் ஏர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னா RT + KRT. ஸோ இதுதான் வந்து அந்த எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளானோட ஃபார்முலா. ஸோ இதில் ஆறுங்கிறது வந்து பெர் ஹவருக்கு அவருடைய சேலரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100ன்னு வச்சுக்கலாம். 100ன்னு வச்சுச்சுன்னா இன்ட்டு ஸோ பெர் ஹவருக்கு அவருடைய சேலரி 100 இன்ட்டு அவர் எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா 100 × R. ஸோ இதுதான் வந்து அவருடைய சேலரி 600 ரூபா. ஸோ இன்சென்டிவ் இதுதான் சேலரி. இன்சென்டிவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேங்கிறது வந்து போனஸ். ஸோ வந்து ஒரு 103% அவர் எஃபிஷியன்சி வச்சுருக்காங்கன்னா அவருடைய போனஸ் எப்படி இருக்குன்னா 23% இருக்கும். ஸோ 23 இன்ட்டு ஆறுங்கிறது வந்து பெர் ஹவருக்கு எவ்வளோ ரூபா. ஸோ 100 இன்ட்டு டைம் அந்த எம்ப்ளாயி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்ட்டு 6. ஸோ இதில் போனஸை பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜில் இருக்குது. ஸோ அது பெர்சன்டேஜில் மாற்றியாச்சுன்னா 0.23ன்னு வரும். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணியாச்சுன்னா ஸோ இதுதான் வந்து அந்த எம்ப்ளாயோடைய இன்சென்டிவாக இருக்கும். ஸோ 100 × 6 பார்த்திங்கன்னா 600 ரூபா வரும். ஸோ அதை வந்து 0.23ல் வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா ஸோ இதில் வரக்கூடிய ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயோடைய இன்சென்டிவாக இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 0018 0012 ஸோ 138 வருது. ஸோ இந்த 138 தான் அந்த எம்ப்ளாயோடைய இன்சென்டிவ். ஸோ இதுதான் எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளானோடைய ஃபார்முலா. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ், தி ஒர்க்கர் வில் கெட் கேரண்டி மினிமம் வேஜ். ஸோ இந்த பிளானை பொறுத்தளவில் ஒரு ஒர்க்கர் ரொம்ப கம்மியான டைமில், அதாவது எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட அவருடைய கேரண்டி பே வந்து அவருக்கு வந்து கம்பெனி வந்து பே பண்ணிடும். ஸோ ரெண்டாவது, ப்ரொடியூசர்ஸ் வில் கெட் ஹை ரேட் ஆஃப் இன்சென்டிவ். ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒர்க் பண்ணுறவர் எஃபிஷியன்சி வந்து அவருடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்போது எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அவருடைய இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். 3வது பாயிண்ட்டு, எவர் ஏ ஒர்க்கர் வில் லெஸ் தென் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வில் கெட் ஏ போனஸ். ஸோ எந்த பிளான்லையுமே பார்த்தீங்கன்னா
ஒர்க்கர் ஸ்டாண்டர்ட் டைமை விட அதிகமான டைம் எடுக்கும்போது, ஸ்டாண்டர்ட் டைம் ஒரு 8 மணி நேரம்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் டைம் எடுக்கும்போது அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்காது. ஆனால் இந்த எமர்சன் பிளான் பொறுத்தளவில் ஒருவேளை டைம் அதிகமாக எடுத்தால் கூட அவங்களுடைய எஃபிஷியன்சி ஒர்க்கர் எஃபிஷியன்சி 67% மேலே இருக்குது அப்படிங்கும்போது அவருக்கு வந்து அந்த இன்சென்டிவ் வந்து கண்டிப்பாக வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். 4th பாயிண்ட்டு, மோர் பெனிஃபிஷியல் டு ஒர்க்கர் அஸ் எம்ப்ளாயி கெட் நோ ஷேர் ஃப்ரம் த சேவிங். ஸோ மற்ற சில பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் அவருடைய இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர்லேருந்து எம்ப்ளாயிக்கும் ஷேர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எமர்சன் பிளானில் வந்து அந்த மாதிரி ஷேரை வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் வெரி மச் டிஃபிகல்ட் ஃபார் த ஒர்க்கர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் வந்து நல்லா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, ஹென்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஒர்க்கர் டு கால்குலேட் த ஏர்னிங். ஸோ ஒர்க்கரால் வந்து இதை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எஃபிஷியன்சி மெத்தடாக இருக்கிறதுனால கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். 3வது பாயிண்ட், செப்பரேட் எம்ப்ளாயீஸ் ரிக்யூட் டு கால்குலேட் த ஏர்னிங். ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காகவே கம்பெனி ஒரு செப்பரேட் எம்ப்ளாயை வந்து நியமனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3வது பாயிண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் டோட்டலாகவே எமர்சன் எஃபிஷியன்சி பிளானோட ப்ரீஃப் எக்ஸ்பிளைன்.